அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி நியூ சிலபஸில் யூனிட் 2ல் போரசின் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது, பாஸ்பசின் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டாப்பிக்கில் இருந்துட்டும் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதே போல் நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு கொஸ்டின் நமக்கு வந்துட்டு இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. பார்க்காதவங்க அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் அதில் வந்துட்டு சால்வ் பண்ணலாம். ஓகே, அப்போ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். போரசின்ஸ் அண்ட் பாஸ்பசின்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், போரசின் இஸ் ஆல்சோ நோன் அஸ். அப்போ இந்த போரசின் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எத்தனை டைம்ஸ் கேட்டாலும் திரும்ப திரும்ப இந்த கொஸ்டினை கேட்டே இருக்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஆர்கானிக் நாப்தலின், இன்ஆர்கானிக் பென்சின், இன்ஆர்கானிக் சைக்ளோஹெக்சேன், இன்ஆர்கானிக் ஆந்த்ரசின். அப்போ இதில் இன்ஆர்கானிக் பென்சின் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா இந்த போரசின் அண்டு பென்சின் இந்த ரெண்டுக்குமே எப்படி இருக்கும், ஐசோ எலக்ட்ரானிக்காக இருக்கும். அதே போல் சிமிலர் ஸ்ட்ரக்சரும் இதுக்கு உண்டு. பாருங்கள், போரசின் இஸ் கால்ட் இன்ஆர்கானிக் பென்சின் பிகாஸ் இட் இஸ் ஐசோ எலக்ட்ரானிக் அண்ட் ஸ்ட்ரக்சரலி சிமிலர் டு பென்சின். அடுத்த கொஸ்டின், த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் போரசின். போரசினுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன? பாருங்கள், இதில் B3N3H, B2N2H4, B6NH12, B4N4H8. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த B3N3H6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி. இப்போ இதில் பின்னா இதில் N, அடுத்தது வந்துட்டு B, அடுத்தது பார்த்தீங்கன்னா N, அடுத்தது பார்த்தீங்கன்னா B, அடுத்தது வந்துட்டு N. ஸோ இந்த மாதிரி இதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே போல் மொத்தம் வந்து எத்தனை 6 ஹைட்ரஜனா, அப்போ எல்லா இதுலேயும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் இருக்கும். எல்லா ஆட்டத்துலேயும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் இருக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு இந்த ஒரு டபுள் பாண்ட், ஏன்னா இந்த நைட்ரஜனில் லோன் பேர் உண்டு. அப்போ லோன் பேர் என்ன செய்யும், ஒரு கோஆர்டினேஷன் பாண்டு இதில் உருவாக்கும். இதே போல் எல்லா இதுலேயும் இந்த மாதிரியான ஒரு டபுள் பாண்டு உண்டு. சரிங்களா? இப்போ இதுதான் இந்த போரசினுடைய மாலிகுலர் ஃபார்முலா அண்டு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். போரசின் ஹேஸ் எ 6-membered ring structure with alternating boron and nitrogen atoms, making its molecular formula B3N3H6. அப்போ இந்த போரசினில் பார்த்தீங்கன்னா B3N3H6 ஃபார்முலா இருக்குது. அதே போல் 6-membered ring structure, alternating boron, ஒரு கார்பன் போரான்னா அடுத்தது நைட்ரஜன், அடுத்தது போரான். ஸோ இந்த மாதிரி alternating boron and nitrogen atoms. வாட் டைப் ஆஃப் பாண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் போரசின்? போரசினில் என்ன மாதிரியான பாண்ட்ஸ் இருக்குது? நான் போலார் கோலன் பாண்ட்ஸ், பியூர் அயானிக் பாண்ட், பார்ஷியலி போலார் பாண்ட்ஸ் டியூ டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்சஸ், மெட்டலிக் பாண்ட். அப்போ இந்த போரசினில் பார்த்தீங்கன்னா இந்த போரான் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. அப்போ அங்கே சம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த போரானுக்கும் நைட்ரஜனுக்கு இடையில. இப்போ பார்த்தீங்கன்னா பார்ஷியலி போலார் பாண்ட்ஸ் டியூ டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்சஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். The BN bonds in borasin are polar because of the electronegativity difference between boron and nitrogen. அடுத்தது போரசின் இஸ் synthesized from. போரசின் எங்கேருந்து சிந்தசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைபோரேன் இல்லையா, அப்போ B2H6 வித் அமோனியா. ஸோ இதில் இருந்து நமக்கு இந்த போரசின் கிடைக்குது. பென்சின் அமோனியா கிடையாது, போரிக் ஆசிட் கிடையாது, அதுக்கப்புறம் போரான் ட்ரைஃப்ளோரைன் கிடையாது. அப்போ டைபோரேன் அண்ட் அமோனியா, B2H6 வித் அமோனியா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போரசின் கிடைக்கும். போரசின் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை த ரியாக்ஷன் ஆஃப் டைபோரேன் வித் அமோனியா. அடுத்த கொஸ்டின், த பாண்ட் ஆங்கிள் இன் போரசின் இஸ் அப்ராக்சிமேட்லி. இந்த போரசினில் இந்த பாண்ட் ஆங்கிள் என்ன? அப்போ இந்த பென்சினில் என்ன பாண்ட் ஆங்கிள் இருக்கும்? இல்லை, பென்சினில் அங்கே வந்து 120 டிகிரி இருக்கும். ஸோ இங்கேயும் அதே போல் அப்ராக்சிமேட்டாக 120 டிகிரி இருக்கும். போரசின் ஹேஸ் எ பிளேன் ஆர் ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர் சிமிலர் டு பென்சின் வித் எ பாண்ட் ஆங்கிள் ஆஃப் 120 டிகிரி.
பென்சீனே போல் இங்கேயும் இந்த 120 டிகிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ நாம் இந்த பாஸ்பசீன்லேருந்து நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். பாஸ்பசீன்ஸ்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் சைக்ளிக் பாஸ்பசீன்ஸ்? அப்போ இந்த பாஸ்பசீன்ஸ்னாலே அங்கே என்ன இருக்கணும், இந்த NPCl2 அப்புறம் இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்கணும். NPCl2 யூனிட் இருக்கணும். அப்போ இந்த NPCl2 எங்கே இருக்குதுங்க பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை இல்லையா? அப்போ PnCl2 n டைம்ஸ், அதாவது ஜென்ரல் ஃபார்மான்னு கேட்டாங்க, அதில் என்ன போடலாம், நம்ம இதில் n டைம்ஸ் போட்டுக்கிடலாம். Cyclic phosphocene have the formula PnCl2 n times, where n denotes the number of repeating units. எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் நம்ம அதில் போட்டுக்கிடலாம். Which bond type is prominent in phosphocenes? Which bond type is prominent? அப்போ அயானிக் பாண்டா, மெட்டாலிக் பாண்டா, D-பை B-பை இன்ட்ராக்ஷனா, ஹைட்ரஜன் பாண்டிங்கா? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பசீனில் என்ன இருக்கும், இந்த D-பை P-பை இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், பாஸ்பசீன்ஸ் எக்ஸிபிட் D-பை B-பை பாண்டிங் பிட்வீன் பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன் ஆட்டம். ரெண்டுக்கும் இடையில இந்த D-பை B-பை பாண்டிங் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, த பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் இன் சைக்ளிக் பாஸ்பசீன் எக்ஸிபிட் விச் ஹைப்ரிடைசேஷன்? அப்போ அங்கே வந்துட்டு இந்த பாஸ்பரஸும் இருக்குது, நைட்ரஜனும் இருக்குது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இதில் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும். அதே போல் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும். அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, பாஸ்பரஸ் ஆட்டம்ஸுக்கு hybridization என்ன? இப்போ sp3 is the correct answer. Phosphorus in cyclic phosphocene is sp3 hybridized. அடுத்த question, the nitrogen atom in cyclic phosphocene exhibit which hybridization? அதே போல இந்த சைக்ளிக்ல நைட்ரஜன் ஆட்டத்துக்கான hybridization என்ன? sp2. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, நைட்ரஜனுக்கான இந்த hybridization sp2 hybridization. Nitrogen atoms in cyclic phosphocenes are sp2 hybridized. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த bond length of Pn in phosphocenes is approximately. Pn உடைய அந்த bond length எவ்வளவு? அதாவது இந்த 1.50 to 1.60 ஆம்ஸ்ட்ராங். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். The bond length in phosphocenes is intermediate between single and double bonds. அதாவது அப்ராக்சிமேட்டாக 1.50 to 1.60 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, அப்போ இந்த போரசின்ஸ், பாஸ்பசீன்ஸ் இந்த ரெண்டில் இருந்துட்டு ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸை பார்த்துருக்கீங்க. இந்த கொஸ்டின்ஸில் இருந்துட்டு டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் எப்படியாவது எக்ஸாமில் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸை நல்லா ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரிங்களா? ஓகே, அப்போ இந்த பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு டெய்லி நடந்துகிட்ருக்குது. வித் டெய்லி கொஸ்டின் டிஸ்கஷன், கான்செப்ட் டிஸ்கஷன், அதுக்கப்புறமா டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இந்த இதில் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. டெஸ்ட் பேட்சும் இருக்குது, நீங்கள் டெஸ்ட் பேட்சுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். இல்லை, அப்போ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ கிளாஸு, ஆன்லைன் கிளாஸு, டெஸ்ட் பேட்சு ப்ளஸ் பிடிஎஃப் நோட்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ இந்த நியூ சிலபஸை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே உள்ளுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? அதாவது நிறையா சிலபஸ் இருக்குது. சிஸ்டமேட்டிக்காக படிச்சிங்கன்னா எல்லாத்தையும் படித்து முடித்து இந்த வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம். அதனால் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. Okay, thank you. Thanks for watching.